அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சவுதி அரேபியாவில் சிங்கிள் ரீஎன்ட்ரி மல்டி ரீஎன்ட்ரி விசா பத்த ஒரு அப்டேட் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னா நவம்பர் 5ஆம் தேதி. நேற்றைய தினம் தான் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் வந்து விசிட்டிங் விசால இருக்கிறவங்களுக்கும் வரப்போறவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு பேட் நியூஸா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க சவுதி அரேபியாவுக்கு வர்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பார்த்து முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வர்றதுக்கு முன்னாடி பிளான் பண்றது சிறப்பா இருக்கும். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு மற்றும் நிகழ்வை பற்றி நீங்கள் சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து சவுதி அரேபியாவோட விசாவோட வேலிடேஷன், அதாவது நமக்கு விசா அப்ளை பண்ணி கையில் வாங்கினது வந்து ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் நமக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து 1 மாதம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம 2 நாளைக்கு வீடியோ போட்டிருந்தோம். அதனால நம்ம விசா வாங்கினதுக்கப்புறம் 1 மாதத்துக்குள்ள நம்ம அந்த விசா வந்து ஸ்டாம்பிங் பண்ணணும். ஸ்டாம்பிங் பண்ணி சவுதி அரேபியாவில் என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த விசாவுக்கு வந்து 3 மாதம் வேலிட்டி இருக்குது எப்பவும் போல் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து என்ன ஒரு சோகமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, முன்னாடி நம்ம விசா எடுத்து விசிட்டிங் விசா எடுத்து நம்ம சவுதி அரேபியாவுக்குள்ள வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால 2 தடவை வந்து ஆன்லைன்லேயே ரினியூல் பண்ணி கிட்டத்தட்ட 270 நாட்கள் வந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே இருக்க முடியும். 3 மாசமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ அதிரடியாக இப்போ அதை குறைச்சிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவுக்குள்ளே வர்றவங்களுக்கு நீங்கள் வர போகிறவங்களுக்கும் வந்து ஒரே ஒரு தடவை தான் நம்மளால ரினியூல் பண்ண முடியுது. அப்போ நம்மளால வரையில வந்து என்ட்ராகையில அந்த விசாக்கான வேலிட்டி ஒரு 3 மாதங்கள் 90 நாளும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே தடவை ரினியூல் பண்ணால் அதன் மூலம் ஒரு 3 மாதம் வந்து ஆக மொத்தம் 180 நாள் வரை தான் சவுதி அரேபியாவுக்குள்ள இருக்க முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நாட்டை விட்டு வெளியே தான் போகணும். அதுக்கப்புறம் ரினியூவல் கிடைக்கிறது இல்லை இப்போதைக்கு ஆன்லைனில். கண்டிப்பாக இது வருங்காலத்தில் அதிகப்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான சூழ்நிலை வந்து குறைவு தான். ஏன் அப்படின்னா, இனி அடுத்த வருடங்கள் பிறக்க போகிற ஜனத்தில் ஜனவரி பிறந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹஜ் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கையில் விசிட்டிங் விசால ஓரளவு அதிகபட்ச கண்ட்ரோல் பண்ண தான் செய்வாங்களே தவிர அதை ஓப்பன் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால விசிட்டிங் விசால பிளான் பண்ணி வர்றவங்க இதை பிளான் பண்ணி நீங்கள் வந்துக்கோங்க. மல்டி ரீஎன்ட்ரி விசா வந்து இப்போதைக்குன்னு ஸ்டாப் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இதுக்கு முன்னாடி மல்டி ரீஎன்ட்ரியில் வந்தவங்களுக்கு ஒரே தடவை தான் ரினியூவல் கிடைக்குது. அவங்களும் ஒரு தடவை மட்டும் ரினியூவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரினியூல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம நாட்டுக்கு திரும்பி போய் வேறு விசால தான் வரணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வரதுக்கான பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல் சவுதி அரேபியா பற்றி வேறொரு வீடியோ சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.